ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி. ஸோ 5:35க்கு எழுந்து வெளில பார்த்தா வானத்தில் ஒரே ஒரு ஸ்டார் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. மார்னிங் வைப்பு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே ஸ்டார்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கோலம் போடுறது, பால் காய்ச்சறது, அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் விளக்கேற்றிட்டு டிவியில் சாமி பக்தி பாடல்கள்லாம் பாடுவாங்களா, அப்போ வைக்கும்போது கரெக்டாக இந்த முருகரோட பாலாபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய டைம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:30 to 9:30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ குயிக்காக கிளம்பிட்டேன். லஞ்சுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா சாதம், சாம்பார், ரசம், பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு இந்த மேக்ரமி பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ரௌன் கலர் வித் ஆரஞ்ச் கலர் டாட்டட் வரும். இதில் வந்து நம்ம லன்ச்சு, ஸ்நாக்ஸு, பர்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பேக் தான் இது. என்னடா இவ புதுசு புதுசாக பேக் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். என்னோடய ஓன் மேக்கிங் நிறைய கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம். 35லேருந்து கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேக்கும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 9:35க்கு வெளியில் கிளம்பிட வேண்டியது தான். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நானும் கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் இருக்கா மட்டும் லாஸ்ட்டாக நல்லா செக் பண்ணிக்குவேன். ஏன்னா கையிலையும் வச்சுப்பேன். ஏன்னா அதில் தானே எல்லாமே இருக்கும். எமர்ஜென்சி கால் எதுனாலும் நம்ம ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் அதோட கிளம்பிட்டேன்.